எக்ஸாம்பிள் 3.34ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சால்வ்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்கு பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் இந்த இது x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுதான் ஃபார்முலா. வேற அந்த a b cன்றதுலாம் என்னன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் a, x ஓட கோஎஃபிஷியன்ட் b அண்ட் cன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதுல क्वेश्चनல என்னன்னா ஒண்ணுமே இல்ல, எக்ஸுக்கு பதிலா p இருக்கு. அதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற டேர்முக்கு பதிலா p ஸ்கொயர் இருக்கு, எக்ஸுக்கு பதிலா p இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இது அப்படியே கம்பேர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து a. ஸோ a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு 2 root 5, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -5. இப்போ வந்து ஃபார்முலால அப்படியே போடுறோம். எக்ஸ்க்கு பதிலா p ஈக்குவல் டு மைனஸ் பின்றனால -2 root 5 பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4, இது a இது c பை 2 into 3, அதாவது a 2a ஃபார்முலால. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த டேர்மை ஸ்கொயர் பண்றோம். தனித்தனியா ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4, √5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 5 இருக்கும். இங்கே அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க. 4 5 20, 20 into 3 60. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஸோ பிளஸ் 60. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 4 5 20, 20 பிளஸ் 60 வந்து 18 இருக்கும். பை 6 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 80 வந்து எல்சிஎம் பார்க்குறோம். ஸோ பார்க்கும் போதுல 4 into 5 into 4னு பிரிக்கலாம். ஸோ 2 4 இருக்கனால ஒரு 4 வெளில எடுத்துடலாம் ஸ்கொயர் ரூட்னால. ரூட்ல 5 மட்டும் இருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக இருந்திருக்குமா? நியூமரேட்டரில் ஒரு 2 காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? -√5 பிளஸ் ஆர் மைனஸ் 2 √5. ஏன்னா ஒரு 2 நம்ம வெளில எடுத்துட்டோம். கீழே வந்து 6 இருக்கும். ஸோ அந்த 6ம் 2ம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே 3 இருக்கும், மேலே வந்து அப்படியே ரிமைனிங் அது அப்படியே இருக்கும். இப்போ பியோட வேல்யூ 2 இருக்கு. ஒன்று பாசிட்டிவ், அதாவது பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல ஒன்று. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சு எழுதிக்கிறோம். -√5 பிளஸ் 2 √5 -√5 -2 √5 by 3. அதை அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது √5 பக்கத்தில் இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து -1 இருக்கு. ஸோ 2 - 1 1, அதனால 1 √5 அப்படின்றது தான் வெறும் √5 நம்ம எழுதிக்கலாம். √5 by 3. இங்க எப்படி இருக்கு? -2 -1 -3. ஸோ -3 √5, 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ -√5. ஸோ பியோட வேல்யூ என்னன்னா √5 by 3 -√5. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.